ஹலோ மக்களே, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டாபிக்கை பத்தி பேசுங்கன்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒல்லியாவே இருக்கேன், பீஸா பர்கர் மைனஸ்னு என்ன சாப்பிட்டாலும் வெயிட் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, அதுக்கு என்ன ரீசன், என்ன சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்க பாடி டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 3 டைப்ஸ் ஆஃப் பாடி டைப் இருக்கு. எக்டோமார்ஃப், எண்டோமார்ஃப், மீசோமார்ஃப். எக்டோமார்ஃப் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒல்லியாவே இருப்பாங்க. எண்டோமார்ஃப் கொஞ்சமா சாப்பிட்டாலும் ரொம்ப குண்டா இருப்பாங்க. இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல மீசோமார்ஃப் பாடி டைப் தான் கரெக்டான வெயிட்டை மேனேஜ் பண்ண முடியும். அவங்க நினைச்சா பாடி வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், நினைச்சா இறக்கலாம். இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா மெட்டபாலிசம் தான். நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸ் எல்லாம் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதா மெட்டபாலிசம். இது எக்டோமார்ஃப்க்கு ரொம்ப ஹையா இருக்கும், ஹை மெட்டபாலிக் ரேட்னு சொல்லுவாங்க. சோ எக்டோமார்ஃப் பாடி டைப் இருக்கவங்க சாப்பிட்ற எல்லா ஃபுட்ஸுமே எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிடும், ஃபேட்டை உடம்புல தங்கவே விடாது. அதனாலதான் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒல்லியா இருக்காங்க. அடுத்து எண்டோமார்ஃப் பாடி டைப், இவங்களுக்கு லோ மெட்டபாலிக் ரேட்டா இருக்கும். சோ கொஞ்சம் சாப்பிட்டாலுமே அது எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணாம ஃபேட்டா போய் உட்கார்ந்துக்கும். சோ இந்த பாடி டைப் கம்மியா சாப்பிட்டாலும் ஃபேட்டா தான் இருப்பாங்க. அடுத்து மீசோமார்ஃப் பாடி டைப், இவங்களுக்கு மெட்டபாலிக் ரேட் ஆவரேஜா இருக்கும், அதனால வெயிட்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணுவாங்க, ஃபிட்டாவும் இருப்பாங்க. சோ இதுதான் ரீசன். அடுத்து சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே மீசோமார்ஃப் மாதிரி பாடி டைப் வேணும் தான் ஆசை. சோ அது பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா பண்ண முடியும். எக்டோமார்ஃபும் மீசோமார்ஃபா கன்வெர்ட் ஆகலாம், எண்டோமார்ஃபும் மீசோமார்ஃபா கன்வெர்ட் ஆகலாம். அது எப்படின்னு கேட்டா பை டயட் அண்ட் எக்ஸசைஸ். இப்போ எக்டோமார்ஃப் பாடி டைப் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்க ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், மசில் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ணணும், காம்பவுண்ட் ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் நிறைய பண்ணணும். அடுத்து எண்டோமார்ஃப் பாடி டைப் புரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கணும், கார்டியோ எக்ஸசைஸ் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் பண்ணணும், கலோரி டெபிசிட் டயட்ல இருக்கணும். இப்படி இருந்தாலே மீசோமார்ஃப் பாடி டைப்க்கு வந்துடலாம். அடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்னு, இப்ப 20 வயசு பையன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்ப ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, பட் அவங்களே 30 வயசுல குண்டா இருப்பாங்க வித்தவுட் எனி டயட் அண்ட் எக்ஸசைஸ். எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு மெட்டபாலிசம் ரேட் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிட்டே இருக்கு. சோ அதனாலதான் லீனா இருக்கவங்க வயசு ஏற ஃபேட் ஆயிட்டே போறாங்க. சோ மெட்டபாலிசம் எதை வச்சு டிட்டர்மைன் ஆகுதுன்னா பை ஏஜ், ஜெண்டர், ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். இதே மாதிரி வேற ஏதாச்சும் டாபிக் பத்தி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய்.